நவ கிரகங்களின் அசுர குரு என போற்றப்படுபவர் சுக்கிர பகவான். வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்பம் ஆகியவை இன்றி அமையாதது. இத்தகைய மகிழ்ச்சி, சந்தோஷம், மனைவி, குடும்ப வாழ்க்கை ஆகியவற்றை அமைத்து கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். களத்திர காரகன் என திருநாமம் கொண்டவர். லட்சுமி தேவியை அதி தேவதையாக கொண்டவர். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் வலுத்திருக்க வேண்டும். ஜாதகத்தில் இவருடைய சேர்க்கையும் நன்றாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் பலவிதமான பாதிப்புகள் ஏற்படும். குறிப்பாக சனி பகவான், ராகு பகவானுடன் சுக்கிர சேர்க்கை ஏற்பட்டால் அந்த ஜாதகரின் இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையாது. பல பாதிப்புகள் ஏற்படும். சுப கிரகங்களில் பார்வை இருந்தால் மட்டுமே பாதிப்புகள் சற்றே குறையும். நவ கிரகங்களில் அதிக ஆண்டுகள் தசையாக கொண்டவர் சுக்கிர பகவான். மொத்தம் 20 ஆண்டுகள். அவ்வாறு சுக்கிர பகவான் ஒருவரின் ஜாதகத்தில் மத்தின்ப வயதில் வந்து பலமாக இருந்துவிட்டால் அந்த 20 வருடமும் அவர் குபேர சம்பத்துக்களை அடைவார். லட்சுமி யோகத்தை முழுமையாக அடைவார். அப்பேற்பட்ட சுக்கிர பகவான் மே மாதம் 19ஆம் தேதி, அதாவது வைகாசி மாதம் 6ஆம் தேதி மேசமனையில் இருந்து ரிஷபமனைக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். தனது சொந்த வீட்டில் அமர்ந்து ஆட்சி பலம் பெறுகிறார். குருவோடு சேர்க்கை, சூரியனோடு சேர்க்கை, புதனோடு சேர்க்கை என இந்த பெயர்ச்சியில் ஏற்படுகிறது. மே மாதம் 19ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 12ஆம் தேதி வரை 24 நாட்கள் சுக்கிர பகவான் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். இந்த பெயர்ச்சியால் பெண்களே அதிக அளவில் நன்மைகள் அடைய போகின்றனர். ஆசைப்பட்ட ஆடை ஆபரணங்களை வாங்கி குவிப்பீர்கள். அடைபடாத கடனை அடைத்து நிம்மதி அடைவீர்கள். அடையில் உள்ள பொருட்களை மீட்க அரிதான காலகட்டம் இதுவாகும். இனி உங்கள் ராசிக்கான பலன் என்ன என்பதனை பற்றி காண்போம். தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் கொண்ட மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு சுக்கிர பகவான் ராசிக்கு 2ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்திற்கு அதிபதி. ராசியில் அமர்ந்திருந்த சுக்கிர பகவான் தற்போது அவருடைய ராசிக்கு சென்று அமர்ந்துள்ளார். உங்கள் ராசியில் இருந்து 2ஆம் இடமான ரிஷபத்திற்கு சென்று ஆட்சி பலத்துடன் அமர்ந்துள்ளார். இது சிறப்பான அமைப்பாகும். பொதுவாக 2ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்வது யோகம் என்றால், உங்களுக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்வது மேலும் சிறப்பாகும். அது மட்டும் இல்லாமல் தனக்காரகன் என்று சொல்லப்படும் குரு பகவானும் 2ஆம் இடத்தில் இருப்பது 2 மடங்கு யோக பலத்தை அளிக்கும். 2ஆம் இடம் தனம், குடும்பம், கல்வி, வாக்குஸ்தானம். எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் நிலவும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உள்ளதால் இந்த காலகட்டத்தில் அதற்குண்டான முயற்சிகளில் தைரியமாக இறங்கலாம். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும். சரியான முதலீடுகளால் லாபம் இரட்டிப்பாகும். குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பம் தீர்வு பெற்று இனிமையான சூழல் நிலவும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்யக்கூடிய ஆற்றல் உண்டாகும். இதுவரை இருந்து வந்த ஒரு விதமான மனபயம் நீங்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பேசும் வார்த்தையில் இனிமையும் பண்பும் பணிவும் ஏற்படும். பேச்சாலே எந்த காரியத்தையும் செய்து முடிக்கும் வாக்குவன்மை உண்டாகும். எனவே தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு பலனை தரப்போகிறார் சுக்கிர பகவான். இந்த 24 நாட்களில் உங்கள் தொழிலில் பல மாற்றங்களை உருவாக்கி உயர்ந்த இடத்தை தரப்போகிறார். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுவதால் மனதில் எந்த ஒரு குழப்பமும் இன்றி தொழிலில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி உண்டாகும். பணிபுரிவோருக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். எதிராக இருந்த சக ஊழியர்கள் நட்புடன் பழகுவார்கள். எதிர்ப்புகள் விலகும். 7ஆம் இடத்தின் அதிபதி சுக்கிரன் என்பதனால் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். வேலையில் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். கடின வேலையாக இருந்தாலும் உற்சாகத்துடன் ஆர்வத்துடன் செயல்பட்டு சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உயர் அதிகாரிகளால் பாராட்டுகளை பெறுவீர்கள். ஊதிய உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். வேலைக்கு முயற்சி செய்வோருக்கு தகுந்த வேலை கிடைக்காவிட்டாலும் மனதிற்கு ஏற்றாற் போல வேலை கிடைக்கும். கிடைக்கும் வாய்ப்பை தற்காலத்திற்கு பயன்படுத்திக் கொள்வது நல்லது. பெண்களை பொறுத்தவரை அமோகமான காலகட்டம் இதுவாகும். கணவர் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் உங்களை கலந்து ஆலோசித்த பிறகே முடிவினை எடுப்பார். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுடைய வேலை மற்றும் தொழிலில் நல்ல லாபத்தை அடைவீர்கள்.
திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடி வரும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு உகந்த காலகட்டம் இதுவாகும். உங்களின் படைப்புகள் பாராட்டப்படும். பணம், பெயர், புகழ் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டம் இது. அரசியலில் உள்ளவர்களுக்கு மக்களின் ஆதரவு கிடைக்கும். மேடை பேச்சில் மட்டும் கவனமாக பேசுவது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரை மனதில் குழப்பம், சஞ்சலம் இருக்காது. புதிய கல்லூரி, பள்ளிக்கு செல்லும் நிலை வருவதனால் மனதில் புது உற்சாகம் ஏற்படும். எதையும் தெளிவாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும். எனவே மேசராசி அன்பர்களே, இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு பண வரவையும் வாக்கு வன்மையும் தரப்போவதாக அமைகிறது. இன்னும் சிறப்பாக அமைய ஏலக்காயை பொடி செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றும் போது அதில் எண்ணெயுடன் ஏலக்காய் பொடியினை சேர்த்து தீபம் ஏற்றுங்கள். இந்த தீபம் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வேண்டி ஏற்றுங்கள். நீங்கள் கேட்டும் வரங்களை தந்தருள்வார் சுக்கிர பகவான். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலேயே வந்து ஆட்சி புரிகிறார். மிகவும் பலம் வாய்ந்த காலகட்டமாகும். இந்த 24 நாட்கள் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வரப்போகிறார் சுக்கிர பகவான். ராசியிலேயே குரு அமர்ந்து இருந்தாலும் குருவோடு சுக்கிரன் இணைவதால் பாதிப்பு எதுவும் இல்லை. சூரியன் உங்கள் ராசியில் இருப்பதால் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை எண்ணத்தில் தெளிவையும் பேச்சில் விவேகத்தையும் உண்டாக்கும். சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெறுவதால் மன உற்சாகம், சுறுசுறுப்பு, மனத்தெளிவு ஏற்படும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் மற்றவர்களின் தலையீடு இருக்காது. இதனால் எந்த முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எனவே தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். 10ல் இருக்கும் சனி பகவானால் உழைப்பில் கடினம் இருக்கும். ராசியில் ஆட்சி பெற்று இருக்கும் சுக்கிர பகவான் அதற்குரிய பலனை தருவார். இவ்வாறாக சனியும் சுக்கிரனும் தொழில் வியாபாரத்தில் சீரிய வெற்றியும் பொருளாதார முன்னேற்றத்தையும் அளிப்பார்கள். இக்காலகட்டத்தில் உங்களின் வேலையாட்கள் மிகவும் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகவும் யோகமான காலகட்டமாகும். பணியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உயர் அதிகாரிகளின் ஆதரவும் அவர்களால் ஆதாயமும் உண்டு. சக ஊழியர்கள் பகையில்லாமல் நட்பு பாராட்டுவார்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிடைப்பதில் இருந்த தடைகள் விலகும். வெளிநாடு செல்ல காத்திருப்போருக்கு நல்ல செய்தி வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குழந்தைகளால் பெற்றவருக்கு நற்பெயர் கிடைக்கும். பெண்களை பொறுத்தவரை திருமணமான பெண்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே நல்ல புரிதல் உண்டாகும். எண்ணிய காரியங்கள் எளிதாக நிறைவேறும். நகை, பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். மனம் உற்சாகம் அடையும். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவு எடுப்பீர்கள். திருமணம் ஆகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை என்றாலும் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று இருப்பதால் திருமண முயற்சியில் ஈடுபடலாம். நல்ல வரன் அமையும். கலைத்துறையினரை பொறுத்தவரை இந்த சுக்கிர பயிற்சி சாதகமாக உள்ளது. உங்கள் படைப்புகள் பலதரப்பட்ட மக்களால் பாராட்டப்படும். தடைகள் அகலும். புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரை சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோடு இருப்பதனால் எண்ணத்தில் தெளிவு இருக்கும். மக்களின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். காரிய வெற்றி உண்டாகும். அரசு சார்ந்த பணிகளில் ஆதாயம் உண்டு. அரசியலில் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள். மாணவர்களை பொறுத்தவரை மனதில் குழப்பம் இருக்காது. மனத்தெளிவு இருக்கும். விரும்பிய பாடங்களை தேர்ந்தெடுப்பீர்கள். பெற்றோர்களின் ஆதரவும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலும் இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இந்த சுக்கிர பெயர்ச்சியானது உங்கள் ஆளுமை திறனை அதிகரிப்பதோடு எண்ணங்கள் ஈடேறும். கடன் அடைபடும். மனதில் நிம்மதி பிறக்கும். கடன் அடைபட ஒரு மார்க்கம் என்னவென்றால் விடியற்காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். சமயபுரம் மாரியம்மன் அல்லது அகிலாண்டேஸ்வரி அம்மன் திருவுருவப்படம் இருப்பின் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். இந்த 24 நாட்கள் இந்த வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள். பணவரத்து இருக்கும். கடன் அடைபடும். சாதகமான பலன் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் காட்டாமல் நிதானத்தை கடைபிடிக்கும் மிதுனராசி அன்பர்களே, எந்த ஒரு காரியத்திலும் லாபம் அதிகம் உண்டாகும். பணவரத்து அதிகரிக்கும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் மூலம் நன்மை உண்டாகும். எதை விரும்பினாலும் அது கிடைக்க வழி தெரியும். தொலைதூரத்தில் இருந்து வரும் தகவல் நல்ல தகவல்களாக வந்து சேரும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தைரியத்துடன் நடைபோட்டு வாழ்வில் முன்னேறுவீர்கள். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்கும். பணியாளர்கள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். தொழில் விரிவாக்கம் செய்யும் எண்ணம் மேலோங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த பணவரத்து கிடைக்கப் பெறுவார்கள். மேல் அதிகாரிகளின் ஆதரவும் இருக்கும். முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறும். குடும்பத்தில் அவ்வப்போது ஏதாவது சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு மறையும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் அடையும். சொல்வாக்கு அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். விட்டு கொடுத்து நடப்பது நன்மை அளிக்கும்.
பெண்களை பொறுத்தவரை எந்த ஒரு காரியத்தையும் திறம்பட செய்து முடிப்பீர்கள். தொலைதூர தகவல்கள் நல்ல தகவலாக வந்து சேரும். பயணம் செல்ல நேரலாம். அரசியல்வாதிகள் தொண்டர்களின் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்வீர்கள். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையை நோக்கி செல்லும். கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் வாங்குவீர்கள். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அவற்றில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி ரசிகர்களின் ஏகபோக ஆதரவை பெறுவீர்கள். உங்கள் செல்வாக்கு உயரும். பணவரவு அமோகமாக இருக்கும். புதிய வாகனம் வாங்குவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி பெறும். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிசம் நட்சத்திரம். இம்முறை சற்று சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியிருக்கும். உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பணவரவும் கிடைக்கும். மேல் அதிகாரிகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடித்து மன நிம்மதி அடைவீர்கள். பணவரத்து அதிகரிக்கும். மற்றவர்கள் மேல் இரக்கம் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரம். இந்த பயிற்சியின் மூலம் பின்தங்கிய நிலையில் இருந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கப் போகிறீர்கள். தீயோ சேர்க்கையால் அவதிப்பட்டவர்கள் அவர்கள் பிடியில் இருந்து விடுபடுவீர்கள். பொருளாதார வளம் சிறப்பாக இருக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். உங்களின் மீதான அவப்பெயர் மறைந்து செல்வாக்கு மிளிரும். புனர்பூசம் நட்சத்திரம். இந்த பெயர்ச்சியில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. இசைத்துறைகளை சார்ந்தவர்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் வந்து சேரும். வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளியூருக்கு வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டி வரும். உங்களது உடைமைகளை கவனமுடன் பார்த்து கொள்ளவும். பணம் மற்றும் புதிய நண்பர்கள் சேர்க்கை உண்டாகும். புதன்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபட எல்லா பிரச்சனைகளும் தீரும். மனோதைரியம் கூடும். சிறு விஷயத்திலும் உணர்வுபூர்வமாக செயல்படும் கடகராசி அன்பர்களே, இந்த பயிற்சியானது வாக்கு வன்மையை உண்டாக்கும். செய்யும் காரியத்தை சிறப்பாகவும் நேர்மையாகவும் செய்து முடித்து மற்றவர்களிடம் பாராட்டுகளை பெறுவீர்கள். சிலருக்கு உங்கள் செல்வாக்கை கண்டு பொறாமை உண்டாகலாம். கவனம் தேவை. எதிர்ப்புகள் விலகும். காரிய தடைகள் நீங்கும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை மாறும். தடைப்பட்டு இருந்த வீடு கட்டும் பணிகள் நிறைவடையும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் வேகம் பிடிக்கும். வாடிக்கையாளர் எண்ணிக்கை கூடும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் மும்முரமாக ஈடுபடுவீர்கள். தொழிலை விரிவுபடுத்த எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். உத்தியோகஸ்தர்கள் வேலைப்பளு இருந்தாலும் எல்லா பணிகளையும் திறம்பட செய்து முடிப்பீர்கள். பணவரத்து திருப்தி தரும். எதிர்பார்த்த அதிகாரமிக்க பதவிகளை பெறுவீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். குழந்தைகளால் பெருமை சேரும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். கடன் பிரச்சனையில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறும். பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்கி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். வாக்கு வன்மையால் நன்மை உண்டாகும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தொண்டர்களின் ஆதரவுடன் செயற்கரிய செயல்களை செய்வீர்கள். கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை காப்பாற்றிக் கொள்ளவும் சச்சரவுகளில் சம்பந்தப்பட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம். கலைத்துறையினர் கடினமாக உழைத்தால்தான் உங்கள் துறையில் வெற்றி வாகை சூடலாம். மற்றபடி உங்கள் வேலைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்து விடுவீர்கள். உங்கள் திறமைகளை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். சக கலைஞர்களை அனுசரித்து நடந்து கொள்ளவும். மாணவர்கள் படிக்காமல் விட்ட பாடங்களை படிப்பதில் கவனம் செலுத்துவீர்கள். சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபடுவீர்கள். நட்சத்திர பலன்கள். புனர்பூச நட்சத்திரம். இந்த பெயர்ச்சியில் மன மகிழ்ச்சி ஏற்படும் சம்பவங்கள் நிகழும். இழந்த சொத்து மீண்டும் கைக்கு வந்து சேரும். காரியத்தை கச்சிதமாக முடிக்கும் திறமை வந்து சேரும். தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும். வாக்கு வன்மையால் நன்மைகள் ஏற்படும். தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். பண பிரச்சனைகள் நீங்கும். பூசம் நட்சத்திரம். இந்த பயிற்சியால் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். வாகன யோகம் உண்டு. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அதிகரிக்கும். பிள்ளைகள் எதிர்காலத்திற்காக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். தேவையான வசதி வாய்ப்புகள் வந்து சேரும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் சற்று இழுபறிக்கு பின்னே நடைபெறும். கொஞ்சம் சிரமம் எடுத்தால் மிகச் சிறப்பாக நடந்தேறும். முக்கிய முடிவுகளை குடும்ப பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு எடுக்கவும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த வளர்ச்சி பெறும். பழைய பாக்கிகள் வசூலாகும். திங்கட்கிழமை அன்று அருகில் இருக்கும் அம்மனை தரிசித்து நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட மனக்குழப்பம் நீங்கும். எதிலும் வெற்றி உண்டாகும். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த சுக்கிர பெயர்ச்சி மிக நல்ல பலன்களை தரப்போகிறது. சுணங்கி கிடந்த காரியங்களில் இருந்து வந்த தேக்க நிலை அடியோடு மாறும். காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதம் நீங்கும். முயற்சிகளில் உடனடியாக பலன் காண முடியும்.
எந்த ஒரு வேலைக்கும் சிறிது முயற்சியினால் நன்மைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நிறைவான லாபம் காண்பீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இருக்கும். ஆனாலும் அதன் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகளின் சொல்படி நடப்பது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். மேல் அதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். பணி நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டி நேரலாம். குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. எந்த விஷயத்தையும் கணவன் மனைவிக்கிடையே திட்டமிட்டு செய்வது நன்மை தரும். குழந்தைகள் உங்கள் சொற்படி கேட்டு நடப்பதால் சந்தோஷம் கொள்வீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் வகையில் அனுகூலம் ஏற்படும். பெண்களை பொறுத்தவரை எந்த ஒரு வேலைக்காகவும் கூடுதலாக அலைய வேண்டி இருக்கும். பயணம் செய்யும் போது சற்று கவனம் தேவை. அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும். எதிர்க்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை குறைத்துக் கொள்வார்கள். தொண்டர்கள் உங்கள் பெருமைகளை பற்றி புரிந்து கொள்வார்கள். கட்சி மேலிடத்தின் ஆதரவு மனதிற்கினிய பொறுப்புகளை பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும். பணவரவில் முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகளை பெறுவீர்கள். அமைதியாக செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்கால கல்வியை பற்றிய சிந்தனை மேலோங்கும். கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது வெற்றிக்கு உதவும். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம். இந்த பெயர்ச்சியானது நல்லவர்களுடன் பழகும் வாய்ப்பை ஏற்படுத்தும். முடிந்தவரை அடுத்தவருக்கு உதவி செய்யும் முன் நண்பர்களுடன் கலந்தாலோசிக்கவும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக வசூலாகும். நீங்கள் திட்டமிட்டு செய்த காரியங்கள் இனி மெல்ல நிறைவேற்றுவீர்கள். பூரம் நட்சத்திரம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். நினைத்தபடி பணிகளை செய்ய முடியாத நிலை உருவாகும். பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும். பிற இடங்களுக்கு மாற்றலும் கிடைக்கும். உங்கள் மேல் நம்பிக்கையும் உயரும். உத்திரம் நட்சத்திரம். இந்த பெயர்ச்சியானது உங்களது கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றும். வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கு முயற்சிகள் எடுத்த பின் நல்ல வேலை கிடைக்கும். வேலையினால் ஏற்பட்ட சோர்வும் மன அழுத்தமும் குறையும். அடுத்தவரிடம் பேசும்போதும் கருத்து தெரிவிக்கும் போதும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது. தினமும் மாலை வேளையில் சிவனை வணங்க காரிய வெற்றி உண்டாகும். தனது உழைப்பால் வாழ்வில் வெற்றி கனியை ருசிக்கும் கன்னிராசி அன்பர்களே, இந்த பெயர்ச்சியானது நீங்கள் முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை தரும். பணவரத்து வழக்கத்தை விட அதிகரிக்கும். ஆனால் செலவும் அதற்கு ஏற்றாற்போல் இருக்கும். மற்றவர்களது உதவி கிடைக்கும். சாதுரியமாக பேசி எதிலும் வெற்றி காண்பீர்கள். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் அதிகரிக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். பேச்சாற்றலால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுப்பீர்கள். பங்கு மார்க்கெட் லாபம் ஓரளவு கூடும். பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செயல்திறன் அதிகரிக்கும். பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் வந்து சேரும். உங்களின் ஆலோசனைகள் மேலிடத்தால் அங்கீகரிக்கப்படும். குடும்பத்தில் மனம் மகிழும்படியான நிகழ்ச்சி நடக்கும். வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும். சிலர் அதற்கான முயற்சியில் ஈடுபடுவார்கள். கணவன் மனைவிக்கு இடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பெண்களை பொறுத்தவரை சாதுரியமாக பேசி எல்லா காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பணவரத்து கூடும். பொறுப்புகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் அனைவரையும் அரவணைத்துச் செல்வீர்கள். கட்சி மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழுந்து உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். அரசு அதிகாரிகளும் உங்கள் நேர்மையான ஆலோசனைகளை மதித்து நடப்பார்கள். அவர்களால் உங்களின் செல்வாக்கு தொண்டர்களிடம் உயர்ந்து காணப்படும். கலைத்துறையினரை பொறுத்தவரை அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகும். பாராட்டும் பணமும் உங்கள் உள்ளத்தை உற்சாகப்படுத்தும். சக கலைஞர்கள் நட்புடன் பழகுவார்கள். அவர்களால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு கூடும். சக மாணவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம். இந்த பெயர்ச்சியானது மன தடுமாற்றம் உண்டாக்கலாம். செலவு கூடும். நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தெய்வ அனுகூலத்தில் குழந்தைகள் பிறக்கும். வாழ்க்கை துணை அன்புடன் இருப்பர். பிறமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். நீங்கள் பறிகொடுத்த பொருட்கள் மீண்டும் திரும்ப உங்களிடமே வந்து சேரும். அஸ்தம் நட்சத்திரம். இந்த பெயர்ச்சியானது தாங்கள் நினைத்ததை சாதித்துக் கொள்ள தகுந்த சூழ்நிலையை ஏற்படுத்தும். நீங்கள் இழந்த பதவி நற்பெயர் மீண்டும் கிடைக்கும். எந்த முடிவையும் அவசரப்படாமல் நிதானமாக எடுக்க வேண்டும். சில வேண்டாத பிரச்சனைகள் உங்களை தேடி வரலாம். கவனத்துடன் இருக்கவும். சித்திரை நட்சத்திரம்.
இம்முறை நல்ல முன்னேற்றம் காணலாம். நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டங்கள் விலகி நன்மையே நடக்கும். வீண் கவலைகளை விடுத்து உங்கள் கடமைகளை சரியாக செய்யுங்கள். நீங்கள் முயற்சி எடுத்து செய்யும் அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் நல்ல காலமாக இது அமையும். துளசியை ஐயப்பனுக்கு அர்ப்பணித்து வணங்க கடன் சுமை குறையும், வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அனைவரையும் சரிசமமாக நடத்தும் துலா ராசி அன்பர்களே, இந்த பெயர்ச்சியில் கோபம் மறைந்து நிதானம் அதிகரிக்கும். எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பகைகளில் வெற்றி உண்டாகும், எதிர்ப்புகள் அகலும். பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். பயணங்கள் சாதகமான பலன் தரும். அடிக்கடி வெளியூர் பயணங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். வியாபாரத்தில் மனநிறைவு காண்பீர்கள். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சலுக்கு பிறகு கடினமான காரியம் கூட கைகூடும். மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். சக ஊழியர்கள் தொழில் கூட்டாளிகள் விஷயங்களில் கவனமாக செயல்படுவது நல்லது. மேல் அதிகாரிகள் மூலமாக இருந்து வந்த அழுத்தம் அகலும். குடும்பத்தில் வீண் பிரச்சனை ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையின் செயல்கள் உங்களுக்கு அதிருப்தி ஏற்படும் விதத்தில் இருக்கலாம். அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது ஆறுதலை தரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான தடைகள் அகலும். பெண்கள் கோபத்தை குறைத்துக் கொள்வது நன்மை தரும். எதிர்ப்புகள் விலகும். பயணங்கள் சாதகமான பலன் தரும். அரசியல்வாதிகளின் பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவே சில இடையூறுகள் ஏற்படலாம். அதனால் எவரிடமும் மனம் திறந்து பேச வேண்டாம். மற்றபடி தொண்டர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பதால் உற்சாகம் அடைவீர்கள். உங்கள் செயல்களை நேர்த்தியாக செய்வீர்கள். கலைத்துறையினரை பொறுத்தவரை சுமாரான வாய்ப்புகளையே பெறுவீர்கள். ரசிகர்களின் ஆதரவும் எதிர்பார்க்கும் அளவுக்கு இருக்காது. புகழை தக்க வைத்துக் கொள்ள சீரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கும். மாணவர்கள் சக மாணவர்களிடம் பழகும் போது கோபப்படாமல் சாதுரியமாக பேசுவது நன்மை தரும். கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது நல்லது. நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம். இந்த பயிற்சியானது உடல் ஆரோக்கியத்தை தரும். மனக்கவலையை நீக்கும். எல்லா வகையிலும் லாபம் கிடைக்கும். வாக்கு வன்மையால் எதுவும் சாதகமாக நடக்கும். நல்ல சிந்தனை உண்டாகும். அறிவுத்திறன் அதிகரிக்கும். சில நேரங்களில் மற்றவர்கள் பேசுவதை தவறாக புரிந்து கொள்ள நேரலாம். மன தைரியம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரம். இந்த பெயர்ச்சியில் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். உறவினர்கள் மூலம் நன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்கும். பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்க பெறுவீர்கள். மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். பிரச்சனைகள் இருந்தாலும் அமைதிக்கு குறைவு இருக்காது. விசாகம் நட்சத்திரம். வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டி வரலாம். கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். பயணம் செய்யும் போது உங்களது உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். போட்டிகள் குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். வெள்ளிக்கிழமையில் பெருமாள் கோவிலில் தாயாருக்கு தீபம் ஏற்றி வணங்க எதிர்பார்த்த காரியங்கள் நன்றாக நடந்து முடியும். பணவரத்து கூடும். தேனீக்களை போல் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பெயர்ச்சியானது மனதில் துணிச்சலை உண்டாக்கும். எடுத்த காரியங்களை வெற்றியுடன் செய்து முடிப்பீர்கள். எங்கும் எல்லோரிடத்திலும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பலரும் உங்களை தேடி வருவார்கள். அடுத்தவர்களுக்காக உதவிகள் செய்வதில் உற்சாகம் உண்டாகும். வழக்கு விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். எழுத்து தொழிலில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். தொழில் வியாபாரம் தொடர்பாக துணிச்சலாக எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும். பணியாட்கள் மூலம் நன்மை உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். மேல் அதிகாரிகள் மூலம் நன்மை கிடைக்க பெறுவீர்கள். சக ஊழியர்கள் உங்களை அனுசரித்து செல்வது மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். குடும்பத்தில் சந்தோஷமும் மன நிம்மதியும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்களின் ஆதரவும் கிடைக்கும். பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாமல் நிதானமாக பேசுவது நல்லது. வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுவது நன்மை தரும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். பெண்களை பொறுத்தவரை துணிச்சலுடன் எதையும் செய்து வெற்றி பெறுவீர்கள். உங்கள் உதவியை நாடி பலரும் வருவார்கள். சந்தோஷமான மனநிலை இருக்கும். அரசியல்வாதிகளின் பெயரும் புகழும் வளரும். புதிய பதவிகள் உங்களை தேடி வரும். பயணங்களால் நன்மை உண்டாகும். உங்களின் கடமைகளை சுறுசுறுப்புடன் செய்வீர்கள். தொண்டர்களின் ஆதரவுடன் பதவிகளை தக்க வைத்துக் கொள்வீர்கள். உங்களின் வேலைகளில் மட்டுமே கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு புகழும் பாராட்டும் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படும்.
சக கலைஞர்களிடம் உங்களின் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை தக்கபடி பயன்படுத்தி பொறுப்புடன் நடந்து கொள்வீர்கள். மாணவர்கள் போட்டி பந்தயங்களில் துணிச்சலுடன் ஈடுபட்டு சாதகமான நிலை காண்பீர்கள். ஊக்கத்துடன் படிப்பது நல்லது. நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரம். இந்த பயிற்சியானது தொழில் ரீதியான காரியங்களில் வெற்றிகளை உண்டாக்கும். உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் சிறப்பான லாபம் அடையலாம். புதிய தொழில் ஆரம்பிப்பவர்களுக்கு உங்களின் குழந்தைகள் பெயரில் தொழில் ஆரம்பித்தால் நல்ல வளர்ச்சியும் அனுகூலமும் கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரம். உங்களிடம் வேலை செய்பவர்களிடம் கூடுதல் அன்பு செலுத்தவும். கடன் வாங்கியிருந்தால் சரியான முறையில் திருப்பிக் கொடுக்க ஏற்பாடுகள் செய்யவும். அரசாங்க ரீதியிலான பிரச்சனைகள் வரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேன்மை அடைவார்கள். கேட்டை நட்சத்திரம். பெற்றோரின் மூலமாக வேலை கிடைக்கும். உங்களுடன் வேலை செய்பவர்களிடம் அனுசரணையாக செல்லவும். வீணான பிரச்சனைகளும் மனக்குழப்பங்களும் வேண்டாம். விரும்பிய பதவி உயர்வு, பணி இடமாற்றம், சம்பள உயர்வு ஆகியவை கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை அன்று மாரியம்மனை தீபம் ஏற்றி வழிபட எல்லா பிரச்சனைகளும் தீரும். மனக்கவலை நீங்கும். தனது நேர்மையான செயல்களால் அனைவரையும் கவர்ந்திழுக்கும் தனுசு ராசி அன்பர்களே, இந்த சுக்கிர பயிற்சியின் மூலம் பணவரத்து அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும். எனவே யாருக்கும் எந்த வாக்குறுதியையும் அளிக்காமல் இருப்பது நல்லது. அடுத்தவருக்கு செய்யும் உதவிகள் சில நேரத்தில் உங்களுக்கு எதிராகவே மாறலாம். கவனமாக செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரம் வேகமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவது ஆறுதலை தரும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது வேகம் எடுக்கும். பார்ட்னர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் மிகவும் கவனமாக தங்களது பணிகளை கவனிப்பது நல்லது. மேல் அதிகாரிகள் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும். மேலிடத்தில் இருந்து ஒரு இனிப்பான செய்தியை பெறுவீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே மனமகிழ்ச்சி ஏற்பட அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளின் கல்வியில் கவனம் செலுத்துவது நன்மை தரும். வழக்கு விவகாரங்களில் ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் அனுசரணையுடன் இருப்பார்கள். பெண்களை பொறுத்தவரை எதிலும் காலதாமதம் உண்டாகும். சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டி இருக்கும். பணவரத்து தாமதப்படலாம். அரசியல்வாதிகளுக்கு பெயரும் புகழும் அதிகரிக்கும். கட்சி மேலிடத்தால் பாராட்டப்படுவீர்கள். தொண்டர்களின் ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்தும். கட்சியில் புதிய பொறுப்புகளை பெறுவீர்கள். அவற்றை நேர்த்தியாக செய்து முடிப்பீர்கள். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் குறைவாகவே இருந்தாலும் பணவரவு சீராகவே தொடரும். ரசிகர்களின் ஆதரவு அமோகமாகவே இருக்கும். உங்கள் திறமையினால் புகழை தக்க வைத்துக் கொள்வீர்கள். மாணவர்கள் பாடங்களை படிப்பதில் மெத்தனம் காட்டாமல் இருப்பது நல்லது. நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம். நல்ல சிந்தனை ஏற்படும். மனோபலம் அதிகரிக்கும். சாதுரியமான பேச்சால் எளிதாக எதையும் செய்து முடிப்பீர்கள். உங்களின் நற்பெயருக்கு பங்கம் வரலாம். தைரியத்தை மட்டும் எப்போதுமே இழக்கக்கூடாது. பூராடம் நட்சத்திரம். சகோதரர்கள் வகையில் பகை வரலாம். அவர்களுக்காக விட்டு கொடுத்து வாழ்தல் நலம். உத்தியோகஸ்தர்களுக்கு மதிப்பு உயரும். போட்டிகளை சமாளிப்பீர்கள். உங்களுக்கு எதிர்பார்க்காத பதவி கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்காக உழைப்பார்கள். எந்த சவாலையும் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையுடன் சமாளிப்பீர்கள். உத்திராடம் நட்சத்திரம். எதிரிகளின் தொல்லை அதிகமாக இருக்கும். திட்டமிட்டு எதையும் செய்யுங்கள். எதிலும் கவனமாக செயல்படுங்கள். டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் பணிபுரிபவர்கள் சீரான பலனை காண்பார்கள். இரவு பகல் பாராமல் அதிகமான உழைப்பு தேவைப்படும். வரவு அதிகமாக இருக்கும். சிக்கனமாக செலவழிக்கவும். வியாழக்கிழமை அன்று சித்தர்களை வணங்க மன அமைதி உண்டாகும். காரிய வெற்றி ஏற்படும். எடுத்த காரியத்தை முடிக்காமல் அடுத்த காரியத்தை தொடாத மகர ராசி அன்பர்களே, இந்த பெயர்ச்சியானது மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்தையும் நீக்கி தெளிவான முடிவுகளை எடுக்க வைக்கும். சாமர்த்தியமாக செயல்பட்டு காரிய வெற்றிகளை பெறுவீர்கள். புதிய விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் உண்டாகும். பணவரத்து அதிகரிக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்வதன் மூலம் கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழிலை விரிவுபடுத்த ஆலோசனைகளை மேற்கொள்வீர்கள். பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செயல்திறமை வெளிப்படும். அதனால் மேல் அதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கப் பெறுவீர்கள். வரவேண்டிய பணம் வந்து சேரும்.
சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வெளியூர் பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். குடும்பத்தில் இருப்பவர்களால் அதிகப்படி வருமானம் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான உறவு காணப்படும். பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீர்கள். தாய் தந்தையரின் உடல் நிலையில் கவனம் தேவை. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். பெண்களை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவை எடுப்பீர்கள். புதிய விஷயங்களை அறிந்து கொள்ளும் ஆர்வம் உண்டாகும். அரசியல்வாதிகளின் பணியாற்றும் திறன் அதிகரிக்கும். கட்சி மேலிடத்தால் உற்சாகப்படுத்தப்படுவீர்கள். கட்சியில் புதிய பொறுப்புகளை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அடிக்கடி பயணங்களை செய்து கட்சி பணிகளை தீவிரமாக ஆற்றி ஆதாயம் பார்ப்பீர்கள். கலைத்துறையினர் எதிர்பார்த்த வாய்ப்புகளை பெறுவீர்கள். உங்கள் பெயரும் புகழும் உயரும். ரசிகர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட நிறையவே வாய்ப்பு உண்டு. ஆனால் அவற்றை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் ரசிகர் மன்றங்களுக்கு பணம் செலவு செய்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். அறிவியல் கணித பாடங்களில் கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்ல மதிப்பெண் பெற உதவும். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். துன்பங்கள் விலகும். பண தேவை உண்டாகும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் அவப்பெயர் உண்டாகலாம். பயணங்கள் மூலம் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும். திடீர் மனக்குழப்பம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரம். முக்கிய முடிவு எடுப்பதில் தடுமாற்றம் உண்டாகும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்படலாம். பிள்ளைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும். அவிட்டம் நட்சத்திரம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்பு மறைந்து சந்தோஷம் ஏற்படும். பெற்றோரின் வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தாமதம் ஆனாலும் சிறப்பாக நடக்கும். புதிய வீடு நிலம் வாங்கலாம். பழைய வீட்டை பழுது பார்க்கலாம். பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய் வெள்ளி கிழமையில் தீபம் ஏற்றி வழிபட எதிர்ப்புகள் விலகும். குடும்பத்தில் அமைதி நிலவும். எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக அணுகும் கும்பராசி அன்பர்களே, இந்த பெயர்ச்சியால் அடுத்தவர்களால் இருந்து வந்த வீண் பிரச்சனைகள் அகலும். வாகனங்களில் செல்லும் போதும் பணிபுரியும் இடத்தில் ஆயுதங்களை கையாளும் போதும் கவனம் தேவை. சுப செலவு அதிகரிக்கும். மனதில் இருந்த உற்சாகம் அதிகரிக்கும். எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து நேர்மறை எண்ணங்கள் உருவாகும். எடுத்த முயற்சிகளில் இருந்து வந்த தாமத போக்கு மாறும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது. பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதம் ஆகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலைச்சலையும் வேலை பளுவையும் சந்திக்க நேரலாம். சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். மேலிடத்தினால் கொடுக்கப்பட்ட வேலைகளை சரிவர செய்து பாராட்டினை பெறுவீர்கள். பணி நிமித்தமாக பயணம் செல்ல வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வீர்கள். சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமை நீங்கும். உறவினர்கள் நண்பர்கள் அனைவரிடத்திலும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். பெண்களை பொறுத்தவரை அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது கவனமாக இருப்பது நல்லது. செலவு அதிகரிக்கும். வீண் கவலை உண்டாகலாம். அரசியல்வாதிகளை தேடி புதிய பதவிகள் வரப்போகிறது. செய்கின்ற காரியங்களில் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிவு சாதகமாகவே அமையும். பொது நலனோடு சமுதாய நலன் சார்ந்த எண்ணங்களை செயல்படுத்த முனைவீர்கள். கலைத்துறையினர் புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கு தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனாலும் உங்கள் சுய கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படாது. சக கலைஞர்களின் உதவியால் உங்களின் திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். மாணவர்கள் கல்வி பற்றிய கவலையை தவிர்த்து கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்லது. வீண் அலைச்சல் இருக்கும். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம். தொழில் வியாபாரம் பற்றிய கவலை உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம். முயற்சிகளுக்கு தகுந்த லாபம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்கள் குறையும். சிற்சில தடைகள் ஏற்பட்டாலும் அனைத்து செயல்களிலும் வெற்றி அடைவீர்கள். சதயம் நட்சத்திரம். வாடிக்கையாளர்களை கவர புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்தினாலும் கடன் சுமை அதிகரிக்காமல் பார்த்து கொள்ளவும். கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலான பணிகளை கவனிக்க வேண்டியிருக்கும். பூரட்டாதி நட்சத்திரம்.
வேலை மாறுதல் பற்றிய எண்ணம் உண்டாகும். அதிகார பதவிகளில் இருப்பவர்களுக்கு சாதனைகள் செய்ய இயலும். பணத்தை பாதுகாப்பது சம்பந்தப்பட்ட வேலைகளில் இருப்பவர்கள் கவனமுடன் கையாளவும். மேல் அதிகாரிகளுடன் சுமூகமான உறவை வைத்துக் கொள்ளுங்கள். சனிக்கிழமை அன்று எல் சாதம் சனி பகவானுக்கு நைவேத்தியம் செய்து காகத்திற்கு வைக்க கஷ்டங்கள் குறையும், உடல் ஆரோக்கியம் உண்டாகும். சுயநலம் இல்லாத வாழ்க்கையை தாரக மந்திரமாக கொண்ட மீனராசி அன்பர்களே, இந்த பயிற்சியால் செலவுகள் குறையும், பணவரத்து அதிகரிக்கும். எதையும் எதிர்த்து நிற்பதை தவிர்த்து அனுசரித்து செல்வது முன்னேற்றத்திற்கு உதவும். அடுத்தவர்களின் நலனுக்காக உழைக்க வேண்டி இருக்கும். சொத்துக்களை வாங்கும் போதும் விற்கும் போதும் கவனமாக இருப்பது நல்லது. இடமாற்றம் உண்டாகலாம். ஆடை ஆபரணங்கள் சேரும். தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக நடந்தாலும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வேகம் கூடும். சரக்குகளை வாங்கும் போதும் கவனித்து வாங்குவதும் பாதுகாப்பாக வைப்பதும் நல்லது. பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டி இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கலாம். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அகலும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நல்லது. சகோதரர் வகையில் உதவி கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும். பெண்களை பொறுத்தவரை ஆடை ஆபரணங்கள் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும். நிதானமாக பேசி மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது காரிய வெற்றிக்கு உதவும். அரசியல்வாதிகள் கட்சியின் மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பெறுவீர்கள். அதே சமயம் தொண்டர்கள் உங்களிடம் சற்று பாராமுகமாகவே நடந்து கொள்வார்கள். அதனால் கோபப்படாமல் விவேகத்துடன் விட்டு கொடுத்து செல்லவும். அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களின் மனங்களை வெல்லவும். கலைத்துறையினருக்கு அனைத்து வேலைகளும் சுமூகமாக முடியும். உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் தாமாகவே அமையும். பொருளாதார வசதிகளில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய வாகனங்களை வாங்குவீர்கள். மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான உபகரணங்கள் புத்தகங்கள் வாங்குவீர்கள். கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டி இருக்கும். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம். உங்களுடைய வேலைகளை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம். சரியான மனிதர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். தங்கள் பணிகளை சரியாக செய்து முடிப்பீர்கள். பண தேவை அதிகரிக்கும். எதிலும் உடனடியாக முடிவெடுக்க முடியாமல் தடுமாற்றம் உண்டாகும். வேலைப்பளு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம். நீங்கள் விரும்பிய பொருட்கள் உங்கள் வீடு தேடி வந்து சேரும். கர்ப்பிணி பெண்கள் மன உளைச்சலும் சோர்வுக்கும் ஆளாகலாம். உங்களது கோரிக்கைகளும் ஆசைகளும் நிறைவேறும். அலைச்சல் அதிகமாக இருக்கும். எந்த வேலையானாலும் நீங்களே நேரடியாக செயல்படுவது நல்லது. புதிய பதவி கிடைக்கும். ரேவதி நட்சத்திரம். அறிமுகம் இல்லாதவர்களிடம் வரவு செலவு வைத்துக் கொள்ள வேண்டாம். பழைய பாக்கிகள் வசூலாகும். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். உங்களுடைய வேலைகளை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம். மனிதர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். தங்கள் பணிகளை சரியாக செய்து முடிப்பீர்கள். குலதெய்வத்தை தீபம் ஏற்றி வணங்கி வருவது குழப்பத்தை போக்கும். செல்வம் செல்வாக்கு உயரச் செய்யும். தடை தாமதம் நீங்கும். இனி சுக்கிர பகவானின் அருளை முழுமையாக பெற வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன என்பதனை பற்றி காண்போம். வெள்ளிக்கிழமை என்பது தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாளாகும். அதிலும் குறிப்பாக மகாலட்சுமியை வழிபடுவதற்கு சிறப்பான கிழமையாக கருதப்படுகிறது. நமக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியும் குபேரனும் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைக்கு ஏற்ப பலாபலன்களை கொடுக்கிறார்கள். அதை அனுபவிக்க செய்யும் பொறுப்பு சுக்கிர பகவான் பார்த்து கொள்கிறார். ஒருவர் செல்வந்தராக இருப்பதற்கு ஜாதகத்தில் சுக்கிரன் அருள் கட்டாயம் இருக்க வேண்டும். சுக்கிரனுடைய அருள் பெற வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரை வரும் நேரத்தில் இவ்வாறு வழிபாடு செய்தால் சுபபோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றால் உடல் ரீதியான ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் ஏற்படும். சொத்து சுகங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் செய்துவிடும். பெரிய பெரிய பணக்காரர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களிடம் எவ்வளவு காசு கொட்டி கிடந்தாலும் சுக்கிர தசை இல்லை என்றால் அவ்வளவு பணமும் வீண் விரயமாகத்தான் போகும். குறிப்பாக மருத்துவ செலவுகள் செய்தே சொத்துக்கள் அழியும் நிலை வரும். இதற்கு சுக்கிர பகவானுடைய வழிபாடு நல்ல ஒரு பலனை கொடுக்கும்.
சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை என்பது உரிய தினமாகும். சுக்கிரன் அருள் பெற வீட்டில் வெள்ளி பொருட்களை பயன்படுத்துவது நலமாகும். வெள்ளியில் சுக்கிரன் வசிப்பதாக ஐதீகம் உள்ளது. வெள்ளி பொருட்கள் கொண்டு பூஜை செய்தால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். சுக்கிர வழிபாடு செய்ய நினைப்பவர்கள் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலான காலம் சுக்கிரஹோரை ஆகும். அதனை தவறவிட்டால் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சுக்கிரஹோரை நிகழ்கின்றது. அதையும் தவறவிட்டால் இரவு 8 மணி முதல் 9 மணி வரையிலான சுக்கிரஹோரை நேரத்தில் வழிபாடுகள் செய்து பயன்பெறலாம். இவற்றில் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலான முதல் சுக்கிரஹோரையில் சுக்கிர வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். காலை முதல் மாலை வரை உபவாசம் இருந்து சுக்கிர பகவானுக்கு உரிய காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து கல்கண்டு சேர்த்த சர்க்கரை பொங்கலை நைவேத்தியம் படைத்து வெள்ளை நிற பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். சுக்கிர தசை நடப்பவர்களும் சுக்கிரன் நீச்சம் பெற்ற ஜாதகக்காரர்களும் இந்த வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். சுக்கிர தசை நடக்கும் பொழுது சுக்கிர வழிபாடு செய்து வர வருமானத்தை சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு உரிய வகையில் பயணிக்க செய்யும். வீடு, நிலம் வாங்குவது, ஆடம்பர பொருட்கள், சொத்துக்கள் போன்றவற்றை வாங்க வைக்கும். அதுவே சுக்கிரன் நீசம் பெற்ற காலத்தில் இந்த வழிபாடு செய்பவர்களுக்கு வீண் விரயங்கள் இல்லாமல் ஓரளவிற்கு வறுமையிலிருந்து பிழைக்கச் செய்யும். வெள்ளிக்கிழமையில் நவக்கிரக கோவிலுக்கு சென்று சுக்கிர பகவானுக்கு வெள்ளை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யலாம். வெள்ளை நிற நைவேத்தியங்கள் தயார் செய்து கோவிலில் வரும் பக்தர்களுக்கு தானம் செய்யலாம். இவ்வாறு செய்து வர சுக்கிரனின் முழு அருளும் கிடைக்கப் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைவீர்கள்.